வெல்கம் டு செல்லா கிச்சன். நம்ம இப்போ கொத்தமல்லி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி ஒரு கட்டு, பச்சை மிளகாய் 10, உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்க ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை, நெய். இப்போ இந்த பச்சை மிளகாயும் இந்த கொத்தமல்லியையும் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த பச்சை மிளகாயும் கொத்தமல்லியையும் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ தாளிக்க போகிறோம். இந்த அடுப்பில் கடாயை போட்டோம். இப்போ 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை இதெல்லாம் போட்டோம். உங்களுக்கு தேவைன்னா வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. நான் வெங்காயம் போடுறேன். இப்போ இஞ்சி பூண்டை போடுறோம். போட்டு அதோடு வதக்கிடணும். இஞ்சி பூண்டை வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் இதை எடுத்து வண்டி கிரேவி அரைச்சி வச்சுருக்கோம்ல, மல்லிகை பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து இதை ஊற்றி சால்ட்டு போட வேண்டியதான். இதில் இந்த கொத்தமல்லி இதில் ப்ரோட்டீன்லாம் இருக்குது, விட்டமின் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் குழந்தைங்க பெரிய முட்டை எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகா போட்டுக்கணும். ரொம்ப காரம் வேணால் நிறையா போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக கழுவி ஊற்றிக்கலாம். நல்லா மல்லி இது சுண்டி வந்தோடனே நல்லா வாசனை வரும். இந்த நம்ம விட்ட நெய், ஆயில் எல்லாமே வெளியில் வந்துடும். இந்த வரும் பாருங்க, அது மாதிரி வரும். இப்போ பாருங்க, இந்த எப்படி இந்த எண்ணெய், இந்த ஆயில், நெய் எல்லாம் வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம கலர வேண்டியதான். சில பேர் சாதத்தில் உப்பு போட்டிருப்பாங்க, ஆனால் நான் உப்பு போடல. இதில் சால்ட்டு இதில் போட்டிருக்கேன். சாதம் நான் வடித்து வச்சுருக்கேன். இந்த குக்கர்லாம் வைக்கலை, சும்மா சாதம் வடித்து வச்சுருக்கேன். நான் அதை இது அள்ளி போட்டு நம்ம கலர வேண்டியதான். எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டு இது பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க.